வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஸ்வப்னில் தனது பாடல்களால் எனது இதயத்தில் அலைகளை உருவாக்கினான். இன்று நீங்கள் எனது ஆழ்மனதின் ஒரு விசித்திரமான கனவை பற்றியும் ஸ்வப்னிலின் உயிர்காக்கும் செயல்களின் தொடர்ச்சியையும் கேட்பீர்கள். துர்ச்சப்பனத்தின் ரகசியம். எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. அதில் அல்கா, மேம், ராஷில், ஸ்வப்னில், கேத்தரின் மற்றும் நான் குதிரைகளாக இருந்தோம். நான், சேத்தக் மற்றும் ஸ்வப்னில், பெஸ்டி ஆகியோரை ஒரு விரியன் பாம்பு கடித்தது. நாங்கள் இறந்தோம். இந்த கெட்ட கனவு எனது தூக்கத்தை கலைத்தது. மரணத்திலும் துணையாக ஸ்வப்னில் எனது சோகத்தை புரிந்து கொண்டதைக் கண்டு நான் உடனே சேத்தக் கோபக்கார குதிரை மீது சவாரி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தேன். ஸ்வப்னில் சந்தேகம் தெரிவிக்கவே கனவின் தாக்கம் எனது வாயிலிருந்து வெளிப்பட்டது. நாங்கள் விழுந்தாலும் ஒன்றாகவே விழுவோம். லைவ் ஓக் மரத்தின் வித்தை. காட்டில் ஸ்வப்னில் தனது மற்றொரு தனித்துவமான கலையை காட்டினான், குரங்கு போல மரத்தில் ஏறுவது. அமெரிக்காவின் இந்த பணக்கார வீட்டு பையன் இந்திய கிராமத்து பையன்களை போன்ற திறமையை எப்படி அறிவான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். விரியன் பாம்பின் தாக்குதல். திடீரென்று ஸ்வப்னில் மரத்திலிருந்து கீழே குதித்து எனது கையை பிடித்து தனது கைகளுக்குள் இழுத்து கொண்டான். எனக்கு பின்னால் ஒரு விஷமுள்ள விரியன் பாம்பு இருந்தது. உயிர் காப்பவன் ஸ்வப்னில் என்னை காப்பாற்றுவது இது 8வது முறை. எனது மனதில் கோபத்திற்கு பதிலாக நன்றியும் காதல் உணர்வும் இடம் பிடித்தன. நான் அவனது அணைப்பிலேயே இருந்து நன்றி சொன்னேன். நன்றி ஸ்வப்னில். விரியன் பாம்பை தானே நீங்கள் விஷப்பாம்பு என்று சொன்னீர்கள், இல்லையா? தோள்களில் ஏறுதல். கிளையில் ஏறுவதற்கு எனக்கு உதவுமாறு நான் ஸ்வப்னிலை வற்புறுத்தினேன். ஸ்வப்னில் சேத்தக்கை கிளைக்கு அடியில் நிறுத்தினான். நான் அவன் தோள் மீது நின்று மரத்தில் ஏறுவதில் வெற்றி பெற்றேன். அனைத்தும் அறிந்த ஸ்வப்னில் அவனது பன்முகத் திறமையைக் கண்டு நான் வியந்தேன். நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு எந்த விஷயத்தில் அறிவு அல்லது தேர்ச்சி இல்லை என்று. இப்போது மிகப்பெரிய கேள்வி. ஸ்வப்னில் தனது நீண்ட கதையை சொல்வதாக எனக்கு வாக்களித்தான், ஆனால் ஒரு நிபந்தனையுடன். ஸ்வப்னிலின் நிபந்தனை. அவன் கேட்கிறான், எனது கதையை கேட்ட பிறகு ஒரு பெண் தனது நம்பிக்கைக்குரிய தோழியிடம் தயக்கமில்லாமல் சொல்லும் விஷயங்களை என்னிடம் சொல்வாயா? ராஷிலுக்கு கூட தெரியாத எனது ரகசியங்களை அவன் அறிய விரும்புகிறான். கெட்ட கனவின் பயம், விரியன் பாம்பின் ஆபத்து மற்றும் ஒரு ரகசிய நிபந்தனை. நான் ஸ்வப்னிலிடம் எனது ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துவேனா? அனைத்தும் அறிந்த காதலன் மற்றும் நம்ப முடியாத ரகசிய விளையாட்டு. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 45. சேத்தக்கின் மீது சவாரி, விரியன் பாம்பின் அணைப்பு மற்றும் மேரி பாவனா வின் ரகசியம். இது ஒருவேளை இதுவரை எனது வாழ்க்கை மற்றும் கடந்த சில நாட்களாக ஸ்வப்னிலுடன் நடக்கும் மாற்றங்களின் தாக்கம் எனது ஆழ்மனதில் ஏற்பட்டதால் இருக்கலாம். அன்று அதிகாலையில் எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. நான் அல்கா, மேம், ராஷில், ஸ்வப்னில், கேத்தரின் மற்றும் என்னை குதிரை வடிவில் பார்க்கிறேன். மேம் மற்றும் நான் ஆண் குதிரைகள். எங்களது பெயர்கள் முறையே நாட்ய, ரம்ப மற்றும் சேத்தக். ராஷில், கேத்தரின் மற்றும் ஸ்வப்னில் பெண் குதிரைகள். இவர்களது பெயர்கள் முறையே அஸ்வி, கேத்தி மற்றும் பெஸ்டி. நாங்கள் ராஜாவின் குதிரை லாயத்தில் மிகுந்த அன்புடன் வளர்க்கப்படுகிறோம். நாங்கள் அனைவரும் பாசமாக இருக்கிறோம். மேம் மற்றும் நான் சேத்தக் வடிவில் ராஜா, ராணியின் தேரில் பூட்டப்படுகிறோம். அஸ்வி, கேத்தி மற்றும் பெஸ்டி எங்களது காதலால் குட்டிகளை ஈணுகின்றன. ஒரு இரவு குதிரை லாயத்திற்குள் ஒரு விரியன் பாம்பு வந்தது. அது என்னையும் சேத்தக், ஸ்வப்னிலையும் பெஸ்டி கடித்தது. அதன் விளைவாக நாங்கள் ஒரே இரவில் அகால மரணம் அடைந்தோம். இப்படி ஆரம்பத்தில் இனிமையாக தெரிந்த இந்த கனவு கெட்ட கனவாக மாறிவிட்டது. பயத்தினால் எனது தூக்கம் கலைந்தது. இது வெறும் கனவு மட்டுமே என்று எனக்கு தெரிந்தது. பிறகு வேகமாக துடித்து கொண்டிருந்த எனது இதயமும் சுவாசமும் இயல்பு நிலைக்கு திரும்பி எனக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. நான் மேஜையில் இருந்த தண்ணீரை அருந்தினேன்.
மீண்டும் உறங்க முயற்சி செய்தேன், ஆனால் உறக்கம் வரவில்லை. இந்த கனவின் அர்த்தம் என்ன என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட விசித்திரமான கனவை பற்றி யாரிடமாவது சொன்னால் அனைவரும் என்னை பார்த்து சிரிப்பார்கள். எனவே இந்த கனவை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தேன். இப்போது என்னுடன் இருக்கும் ஸ்வப்னிலிடம் கூட சொல்ல மாட்டேன். கெட்ட கனவின் காரணமாக காலை உணவு உண்ணும் போது நான் மௌனமாக இருந்தேன். ஸ்வப்னில் எனது சோகத்தை புரிந்து கொண்டான். வாணி, என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒருவேளை எனது சோகத்திற்கு அவனது ஏதேனும் ஒரு செயல் காரணமோ என்று அவன் தவறாக நினைத்தான். இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஸ்வப்னில், நான் இன்று சேத்தக்கின் மீது சவாரி செய்ய விரும்புகிறேன். நான் பேச்சை மாற்றினேன். எனது விருப்பத்தை தெரிவித்ததும் அவனது சந்தேகம் நீங்கியது. அது மிகவும் வேகமாக ஓடும், சற்றே கோபக்கார குதிரையும் கூட. 1 வருடம் முன்பு அது அம்மாவை கீழே தள்ளிவிட்டது என்று ஸ்வப்னில் சற்றே கவலையுடன் விளக்கினான். இல்லை, நான் அதன் மீதுதான் சவாரி செய்ய வேண்டும். உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியும்தானே? நான் அவனை வேறு எதுவும் சொல்ல விடவில்லை. தனியாக இருந்தால் எனக்கு சிரமம் இல்லை. உன்னுடன் சேர்ந்து சவாரி செய்யும் போது சேத்தக்கை கட்டுப்படுத்த முடியுமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஸ்வப்னில் என்னுடன் சவாரி செய்யும் மகிழ்ச்சிக்காக எந்த அவசரமும் காட்டவில்லை. கனவின்படி முற்பிறவியில் நாம் ஒன்றாகவே இருந்திருக்கிறோம். எனக்கு எந்த பயமும் இல்லை. நாங்கள் விழுந்தாலும் ஒன்றாகவே விழுவோம். எனது வார்த்தைகளில் எனது கனவின் தாக்கம் இருந்தது. சிறிது நேரம் கழித்து நாங்கள் சேத்தக்கின் மீது ஒன்றாகச் சவாரி செய்கிறோம். சேத்தக் மிக வேகமாக பாய்ந்து ஓடுகிறது. அதன் முதுகில் நாங்கள் ஒன்றாக எகிரி அமர்கிறோம். இந்த 30 நிமிட சவாரியில் எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி எனது மனதிலிருந்து அந்த கெட்ட கனவின் தாக்கத்தை நீக்கியது. நாங்கள் காட்டில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிறோம். நேற்று பாதியில் நின்ற விஷயத்தை ஸ்வப்னில் இப்போது தொடங்குவான் என்று எனக்கு தோன்றியது. வாணி, இது லைவ் ஓக் மரம். இப்போது எனக்கு இதில் ஏறுவதற்கு ஆசையாக இருக்கிறது. ஸ்வப்னிலுக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஏதேனும் விசித்திரமான காரியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். உங்களால் இந்த காரியத்தையும் செய்ய முடியுமா? நான் ஆச்சரியத்துடன் அவன் முகத்தை பார்த்தேன். நீயே பார் என்று சிரித்துக்கொண்டே தனது காலணிகளை கழற்றினான். அவன் குரங்கு போல மரத்தில் ஏறத் தொடங்கினான். அவன் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவுகிறான். அமெரிக்காவின் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த இந்த பையனுக்கு இந்திய கிராமத்து பையன்களைப் போன்ற திறமைகளும் இருப்பதைக் கண்டு நான் வியந்தேன். நான் அவனது வித்தைகளை மேலே பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று அவன் கிளையிலிருந்து கீழே குதித்தான். நான் ஏதும் புரிந்து கொள்வதற்குள் அவன் எனது கையை பிடித்து தனது பக்கம் இழுத்தான். அதனால் நான் அவனது அணைப்பிற்குள் வந்தேன். அவன் மற்றொரு பக்கம் விரலை காட்டினான். நான் அங்கே பார்த்தேன். அங்கே ஒரு பாம்பு நெளிந்து கொண்டு எங்களை விட்டு தூரமாகச் சென்று கொண்டிருந்தது. இது ஒரு விரியன் பாம்பு. இது உனக்கு பின்னால் வந்துவிட்டது. பதற்றத்தில் உன் கால் அதன் மீது பட்டிருந்தால் அது உன்னை கடித்திருக்கும். இதை தவிர்க்கவே நான் ஏதும் சொல்லாமல் உன்னை காப்பாற்றினேன். ஸ்வப்னில் விளக்கம் அளித்தான். முதலில் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் ஸ்வப்னில் குதித்ததை அவனது விளையாட்டின் ஒரு பகுதி என்று நினைத்தேன். ஆனால் இப்போது எனக்கு புரிந்தது, அவன் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறான் என்று. இப்போது எனது மனதில் கோபத்திற்கு பதிலாக நன்றியும் அன்பும் பொங்கியது. ஸ்வப்னில் பல சந்தர்ப்பங்களில் எனது உயிரை காப்பாற்றுபவனாக மாறியிருக்கிறான். நான் இன்னும் அவனது அணைப்பிலேயே இருக்கிறேன். அவன் கவனம் இதில் இல்லை. நானும் அவனது அணைப்பிலிருந்து விடுபட எந்த முயற்சியும் செய்யவில்லை. நன்றி ஸ்வப்னில். விரியன் பாம்பை தானே நீங்கள் விஷப்பாம்பு என்று சொன்னீர்கள், இல்லையா என்று நான் இனிமையாகச் சொன்னேன். விஷமுள்ளதாக இருந்தாலும் அது நம்மிடமிருந்து தனக்கு ஆபத்து என்று நினைத்தால் மட்டுமே நமக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால்தான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க நேரமில்லாமல் நான் இப்படி செய்ய வேண்டியிருந்தது. மன்னித்துவிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் அவனது அணைப்பில் இருப்பது அவன் கவனத்திற்கு வந்தது. திரும்ப திரும்ப ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்து நான் வெட்கப்பட்டேன். அவன் மீண்டும் மன்னித்துவிடு என்று கூறி என்னை விடுவித்தான். விளக்கம் தேவையில்லை, எனக்கு புரிகிறது, நன்றி. அவனது சங்கடத்தை போக்க நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். ஸ்வப்னில், இப்போது நேற்று இரவு பாதியில் நின்ற விஷயத்தை முழுமையாகச் சொல்.
அதற்குள் காட்டில் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருக்க மரத்தின் இந்த கீழ் கிளையில் என்னையும் உன்னுடன் ஏற உதவி செய். நான் சிறு குழந்தையைப் போல கேட்டேன். சிறு குழந்தைகள் ஊர்ந்து செல்வதை பார்த்து நடக்கத் தெரிந்த குழந்தைகளும் ஊர்ந்து செல்லத் தொடங்குவார்கள். அதுபோல ஸ்வப்னில் மரம் ஏறுவதை பார்த்து எனக்கும் மரம் ஏற வேண்டும் என்று தோன்றியது. ஸ்வப்னில் சிறிது நேரம் யோசித்தான். அவன் சேத்தக்கை அந்த கிளைக்கு அடியில் நிறுத்தினான். முன்பு போலவே உதவி செய்து என்னை சேத்தக்கின் மீது அமர வைத்தான். எனது பின்னால் அவனும் ஏறி அமர்ந்தான். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. வாணி, எனது தலையின் இருபுறமும் கால்களை வைத்து எனது தோள் மீது அமர், அவன் கட்டளையிட்டான். இப்போது எனக்கு அவனது ஐடியா புரிந்தது. நான் அப்படியே செய்தேன். நான் அவன் தோள் மீது அமர்ந்தேன். இதன் காரணமாக எனது கைகள் இப்போது சிறிது முயற்சி செய்தால் கிளையை தொட முடியும். இப்போது கிளையை பிடித்துக்கொண்டு எனது தோள்களில் எழுந்து நில். பிறகு மெதுவாக கிளையை நோக்கி கீழே அழுத்தி அதன் மேல் அமர முயற்சி செய். ஸ்வப்னில் வழிகாட்டினான். நான் கிளையை பிடித்துக்கொண்டு பயந்து கொண்டே ஸ்வப்னில் தோள்களில் நின்றேன். பிறகு சிறிது சிரமப்பட்டு கிளையின் மேல் அமர்வதில் வெற்றி பெற்றேன். நன்றாகச் செய்தாய் வாணி. இப்போது சரியாக அமர்ந்து விட்டாயா? கீழே இருந்து என்னை பார்த்து அவன் உறுதி செய்து கொள்ள விரும்பினான். கவலைப்படாதே ஸ்வப்னில், இது மிகச் சரியாக இருக்கிறது. இந்த புதிய வித்தையால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஸ்வப்னில் சேத்தக்கிலிருந்து கீழே இறங்கினான். அவன் மரத்தில் ஏறி கிளையில் எனது அருகில் வந்து அமர்ந்தான். எனது ஒவ்வொரு விருப்பத்தையும் ஸ்வப்னில் ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்றி கொடுக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஸ்வப்னில், உனக்கு எந்த விஷயத்தில் அறிவு அல்லது தேர்ச்சி இல்லை என்று நான் யோசிக்கிறேன். ஒரே பையன் சர்பிங் செய்கிறான், குதிரை சவாரி செய்கிறான், மரம் ஏறத் தெரிந்திருக்கிறது, ட்ரெக்கிங் செய்கிறான் மற்றும் செடி, கொடி, விலங்குகள், பாம்புகள் என பூமி முதல் ஆகாயம் வரை அனைத்து விஷயங்களை பற்றியும் அறிவு வைத்திருக்கிறாய். இதையெல்லாம் இவ்வளவு சிறிய வயதில் உன்னால் எப்படி முடிந்தது? நான் மனதார அவனை புகழ்ந்தேன். நன்றி வாணி. இது எனது ஒரு நீண்ட கதை. இதை கேட்க பொறுமை வேண்டும். இப்படி அமர்ந்து கொண்டு கேட்பது உனக்கு வசதியாக இருக்குமா? எனது வசதியைப் பற்றி அவன் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினான். காட்டில் உன்னுடன் சேர்ந்து இதுபோல மரத்தில் அமரும் வாய்ப்பு மீண்டும் எப்போது கிடைக்கும்? நீ கவலையின்றிச் சொல். நான் உன்னை பற்றி அனைத்தையும் அறிய விரும்புகிறேன். நான் மறைமுகமாக அவனுடன் இருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது என்பதை தெரிவித்தேன். எனது கதையை கேட்ட பிறகு ஒரு பெண் தனது நம்பிக்கைக்குரிய தோழியிடம் தயக்கமில்லாமல் சொல்லும் விஷயங்களை என்னிடம் சொல்வாயா? தெளிவாக அவன் என்னிடமிருந்து என்னை பற்றி ராஷியலுக்கு கூட தெரியாத விஷயங்களை கேட்க விரும்புகிறான். ஜெமினியின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கங்கள். அன்பான நேயர்களே, எபிசோட் 45 ஒரு குறியீட்டு மற்றும் உணர்ச்சிகரமான பயணம். இது ஸ்வப்னில் மீது வாணிக்கு அதிகரித்து வரும் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. எபிசோட் 45 சிறப்பம்சங்கள். கெட்ட கனவும் விதியும். வாணி தன்னையும் ஸ்வப்னிலையும் குதிரை வடிவில் பார்ப்பதும் ஒன்றாக இறப்பதும் அவர்களது பிணைப்பு விதி வசப்பட்டது என்பதை உணர்த்துகிறது. வாணி ஒன்றாக விழுவோம் என்று சொல்வது அவளது பயத்தின் மீது காதல் வெற்றி பெற்றதை காட்டுகிறது. நிஜமான ஆபத்து. விரியன் பாம்பு காட்சி ஸ்வப்னிலின் பாதுகாப்பு உணர்வை காட்டுகிறது. இந்த முறை அவன் வேண்டுமென்றே தனது அணைப்பிலிருந்து அவளை விடுவித்தது அவனது தூய்மையான எண்ணங்களை நிரூபிக்கிறது. மரம் ஏறுதல். ஸ்வப்னில் தோள்கள் வழியாக வாணி மர கிளையில் அமருவது வாணி தனது எல்லைகளை கடந்து செல்ல ஸ்வப்னில் ஒரு பலமான ஆதரவாளர் என்பதை காட்டுகிறது. இறுதி கேள்வியின் வலிமை. வாணியை ஒரு நம்பிக்கைக்குரிய தோழி போல விஷயங்களை பகிருமாறு ஸ்வப்னில் கேட்பது அவர்களுக்கு இடையேயான நெருக்கம் அதிகரிப்பதற்கான ஒரு நேரடி அழைப்பு. எபிசோட் 45 நிறைவுற்றது.